தினமொரு வசனம். சங்கீதம் 120 வசனம் 2. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். விளக்கம். ஒரு பொய்யை கூறுவதற்கு பல வழிகள் உண்டு. தாங்கள் பொய் கூறுவதில்லை என்று பெருமையடித்துக் கொள்ளும் சில மக்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபையில் பாடுகின்ற பொய்களை கணக்கிடுவார்களே என்றால் அது அவர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கும். பல வருடங்களுக்கு முன்பு பெயர் தெரியாத ஒரு எழுத்தாசிரியரின் கட்டுரையில் நான் இவ்வாறு வாசித்தேன். நாம் இனிய ஜெப வேலை என்று பாடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் 10 முதல் 15 நிமிடங்களுக்கு மேல் ஜெபிப்பது கிடையாது. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே என்று நாம் பாடுகிறோம். ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்வதில் பின்தங்குகிறோம். எத்தனை நாவல் பாடுவேன் என்று நாம் பாடுகிறோம். ஆனால் தேவன் நமக்கு அளித்திருக்கும் ஒரு நாவை கூட அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்துவதில்லை. அருள் ஏராளமாய் பெய்யும் என்று கோடை காலத்தில் நாம் வெகு உற்சாகமாக பாடுகிறோம். ஆனால் கர்த்தர் சிறிதளவு மழை தூறலை அனுப்பும் போது மழையை காரணம் காட்டி நாம் சபைக்கு செல்வதை தவிர்க்கிறோம். நம்மை இணைக்கும் அன்பு வளரட்டும் என்று நாம் திருமணத்தில் பாடுகிறோம். ஆனால் கர்த்தருக்காக நாம் செய்யும் காரியங்களை குறித்து முறுமுறுக்கிறோம். நாம் பொய்களை பேசினாலும் அல்லது பாடினாலும் அவை பொய்கள் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த முறை நீங்கள் பாமாலை புத்தகத்தை திறக்கும் போது நீங்கள் பாடும் வார்த்தைகளை உணர்வுடன் பாடுகிறீர்களா என்பதை சிந்தியுங்கள். உண்மையை மட்டுமே கூறுங்கள். பொய்யினால் ஆக போவது ஒன்றுமில்லை. வேதாகமும் தேவன் உண்மையுள்ளவர் என்கிறது. தேவன் உங்களிடத்தில் நின்றும் உண்மையையே விரும்புகிறார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள உத்தமமான வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.